ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். மனிதன் சந்திக்கும் மிகப்பெரிய போராட்டம் எது? வெளி உலகத்தோடு நடக்கும் போராட்டமா? இல்லை. உண்மையில் மனிதன் தினமும் போராடுவது தன் மனத்தோடுதான். ஒரு நிமிடம் மனம் மகிழ்ச்சியில் இருக்கும். அடுத்த நிமிடம் காரணமே இல்லாமல் கவலை வரும். ஒரு நாள் தைரியம் இருக்கும். அடுத்த நாள் பயம் வந்து பிடிக்கும். நாம் முடிவு செய்கிறோம், இனி கோபப்பட மாட்டேன் என்று. ஆனால் ஒரு சிறிய சம்பவம் நடந்தாலும் மனம் மீண்டும் கோபத்தை உருவாக்குகிறது. நாம் நினைக்கிறோம், இனி கவலைப்பட மாட்டேன் என்று. ஆனால் மனம் மீண்டும் பழைய நினைவுகளை எடுத்து வந்து நம்மை துன்பப்படுத்துகிறது. அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது, இந்த மனம் என்றால் என்ன? அது ஏன் இவ்வளவு அலைபாய்கிறது? அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மகான் மனித குலத்துக்கு தெளிவான பதிலை அளித்தார். அவர்தான் பதஞ்சலி மகரிஷி. பதஞ்சலி மகரிஷி மனித மனத்தின் இயல்பை ஆழமாக ஆராய்ந்து அதை வெல்லும் ஆன்மீக வழியை உலகத்திற்கு அளித்தார். அவரது போதனைகள் யோக சூத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண நூல் அல்ல. இது மனிதனின் உள்ளார்ந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு ஆன்மீக அறிவியல். இன்று உலகம் முழுவதும் யோகா மிகவும் பிரபலமாகிவிட்டது. பலர் யோகா என்றால் உடற்பயிற்சி என்று நினைக்கிறார்கள். உடலை வளைத்தல், சில ஆசனங்கள் செய்வது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது. ஆனால் பதஞ்சலி கூறிய யோகம் இதைவிட மிகவும் உயர்ந்தது. அவர் யோகத்தை உடலுக்கான பயிற்சி என்று சொல்லவில்லை. அவர் அதை மனத்திற்கான மாற்றம் என்று சொன்னார். பதஞ்சலி மகரிஷி ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறார். மனிதன் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் வெளி உலகம் அல்ல, அதை பற்றிய மனத்தின் அலைபாய்ச்சலே. ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் ஒரே மாதிரியானது. ஆனால் இரண்டு மனிதர்கள் அதை வெவ்வேறு விதமாக அனுபவிக்கிறார்கள். ஒருவன் அமைதியாக இருக்கிறான், மற்றொருவன் துன்பத்தில் மூழ்குகிறான். ஏன் இந்த வேறுபாடு? சம்பவம் காரணமாக அல்ல, அதை பற்றிய மனத்தின் விளக்கம் காரணமாக. மனம்தான் உலகத்தை உருவாக்குகிறது. மனம்தான் துன்பத்தையும் உருவாக்குகிறது. அதனால்தான் பதஞ்சலி மகரிஷி யோகத்தின் வரையறையை ஒரு வரியில் சொல்கிறார். யோகா சித்த விருத்தி நிரோத, அதாவது மனத்தின் அலைவாய்ச்சலை நிறுத்துவதுதான் யோகம். மனம் அமைதியாகும் போது மனிதன் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறான். ஒரு குளத்தில் நீர் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் அதன் அடியில் இருக்கும் பொருள் தெரியாது. ஆனால் நீர் அமைதியாக இருந்தால் அடியில் இருக்கும் அனைத்தும் தெளிவாக தெரியும். அதேபோல மனம் அமைதியாக இருக்கும்போது மனிதன் தனது உண்மையான இயல்பை அறிகிறான். அவன் புரிந்து கொள்கிறான், நான் இந்த எண்ணங்கள் அல்ல, நான் இந்த உணர்ச்சிகள் அல்ல, நான் இந்த மனம் கூட அல்ல. அவன் தனது உண்மையான ஆத்ம சுவையை அறிகிறான். இதுதான் பதஞ்சலி மகரிஷியின் யோகத்தின் இறுதி நோக்கம். அது வெறும் மன அமைதி அல்ல, அது ஆன்மீக விழிப்பு. அது மனிதன் தன்னை உணரும் தருணம். இந்த தொடர் வீடியோக்களில் பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்கள் என்னென்ன சொல்கிறது, மனத்தின் இயல்பு என்ன, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும், அதன் மூலம் மனிதன் எப்படி ஆன்மீக சுதந்திரத்தை அடைய முடியும் என்பதை ஆழமாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பதஞ்சலி மகரிஷி சொன்ன யோகத்தின் உண்மையான அர்த்தம் என்ன, யோகா சித்த விருத்தி நிரோத என்ற அந்த ஒரு சூத்திரத்தில் முழு ஆன்மீக பாதை எப்படி மறைந்திருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்வோம்.